நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நற்செய்தி நேரம் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து இம்மட்டும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். நீங்கள் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீங்கப்பா. இப்பொழுதும் ஆசையோடு வாஞ்சியோடு நீங்கள் என்ன பேசுவீங்க என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பேசும் ஆண்டவரே. தகப்பனே, உள்ளத்தில் இருக்கிற குழப்பங்கள் கவலைகள் எல்லாம் மாறட்டும். இயேசு ஒவ்வொரு வீடுகளுக்கும் கடந்து செல்வீராக. ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. உடைய வார்த்தையில் இருக்க ஜீவன் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, செத்து போயிருக்க அந்த ஆத்துமாக்கள் உயிர்ப்படைவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. தகப்பனை ஒவ்வொருவரையும் பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களை மாற்றும். உடைய வார்த்தை பலத்த கிரியைகளை ஒவ்வொருவர்களும் நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. வியாதிகள் மறையட்டும் ஏசப்பா. சமாதானம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை தரும்படியாக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து எவ்வளவோ நன்மைகள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சில ஆசீர்வாதங்களை அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். சில ஆசீர்வாதங்களை 1 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலிருந்து ஒரு 6 ஆசீர்வாதங்களை தேவன் என்று உங்களுக்கு கொடுக்கும்படியாக வாஞ்சிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் வசனம் 24. இங்கே இந்த 24 முதல் 34 வரைக்கும் உள்ள வசனங்களிலிருந்து சில காரியங்களை ஆண்டவர் நன்மைகளை நமக்கு தரும்படியாக வாஞ்சிக்கிறார். அது சாலோமன் நாட்களில் அவனுடைய காரியங்கள் எப்படி இருந்தது, தேசம் எப்படி இருந்தது, ஆண்டவர் அவனை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் என்று அங்கு காரியங்கள் எழுதப்பட்டுள்ளது. அதிலிருந்து சாலோமனை ஆசீர்வதித்த தேவன் அதே நன்மைகளை இன்று உங்களுக்கு அதே ஆசீர்வாதங்களை தரும்படியாக உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம் என்ன என்று நாம் பார்த்தோமானால் 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் வசனம் 24. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ளவை எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. வசனம் சொல்கிறது 1 ராஜாக்கள் 4:24 பின்பகுதி, அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் நாடி தேடி எதற்காக அலைந்து ஓடுகிறார்கள்? அநேக வீடுகளில் சண்டைகள், சச்சரவுகள், நிம்மதியில்லை. குடும்பங்களில் பிரச்சனைகள், கண்ணீர்கள், அப்படி போராட்டங்கள் காணப்படுகிறது. எனக்கு யார் நிம்மதி கொடுப்பார்? என் குடும்பத்தில் எப்படி நிம்மதி கிடைக்கும், சமாதானம் எப்படி கிடைக்கும் என்று சொல்லி ஜனங்கள் ஒவ்வொரு வழியாக தேடி 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 அங்கு சென்றால் கிடைத்து விடுமா எனக்கு நிம்மதி, இந்த காரியத்தில் என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வந்து விடுமா என்று சொல்லி எங்கெங்கெல்லாமோ அலைந்து செல்கிறார்கள். ஆனால் இங்கு பார்த்தோமானால் சாலோமன் ஒரு ராஜாவாக இருக்கிறான். அவன் சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்று அவருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களை சுற்றி எங்கும் சமாதானத்தை தர இயேசு ஒருவரால் தான் முடியும். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். யோவான் 14:27 வசனம் சொல்கிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அதற்கு நீங்கள் எந்த முயற்சிகளையும் உடம்பை வருத்துவதோ, அங்கங்கு புண்ணிய ஸ்தலங்களை நாடி செல்வதோ, எந்த காரியம் ஒரு
பணத்தையோ எதையுமே செலவழிக்க வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு பாடுபட்டு கடைசி சொட்டு இரத்தத்தையும் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இருக்கும்படியாக அவர் கடைசி சொட்டு இரத்தத்தையும் உங்களுக்காக சிந்தி சிலுவையில் அவர் சமாதானத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இயேசு ஒருவர் தான் சமாதானத்தை தர முடியும். அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இருக்கிற இடங்களில் ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன், இயேசுவே நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் ஒருவர் தான் என் வீட்டுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், நீங்கள் சமாதானத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது அவர் நிறைவான சமாதானத்தை உங்களுக்கு நிச்சயமாக தருவார். இயேசுவே தாரும் சமாதானத்தை என்று கேட்கும் பொழுது உடனடியாக தேவன் இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டுமோ, அது பிள்ளைகளுடைய ரட்சிப்போ, கணவர் ரட்சிப்போ, கடன் நிமித்தம் சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களோ, வியாதி நிமித்தமோ, எல்லாவற்றையும் மாற்றி இரட்சகர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை தருவார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவை சொந்த இரட்சகராக, அவரை உங்கள் தகப்பனாக, உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். உங்களை சுற்றிலும் ஒருவேளை சுற்றுப்புறத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள், ஏதோ தேவையில்லாத போராட்டங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், சுற்றி உன் குடும்பத்துக்குள்ள உங்களுடைய நீ எங்கெல்லாம் போகிறீர்களோ, உங்களுடைய தெருக்களில், உறவுகள் மத்தியில் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் ஏசாயா 55:12 கூட சொல்லுகிறது, சமாதானத்தின் நதியை போல பாய்ந்து வரும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதே அந்த வார்த்தை உங்களுக்குள்ளதாக கடந்து வருகிறது, உங்கள் குடும்பங்களுக்குள்ளதாக. யார் யார் நிமித்தம் நீங்கள் துக்கப்பட்டு என் மகள் வாழ்க்கையில், மகன் வாழ்க்கையில், என்னுடைய குடும்பங்கள் என்னதுக்காகலாம் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களோ, அங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சமாதான நதி பாய்ந்து செல்கிறது. கர்த்தரே ஆவியானவர் அவர் எல்லா காரியங்களையும் சரி செய்து ஒரு சமாதானத்தை நதியை போல உங்கள் குடும்பங்களில் ஆண்டவர் பாய்ந்து வரும்படி செய்கிறார். அடுத்ததாக நாம் அதே 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். நீங்கள் கலங்கி தவித்து திகைத்து மனதெல்லாம் ஏதோ சஞ்சலமாக இருக்கிறதே, பாரமாக இருக்கிறதே அப்படி என்று சொல்லி தவித்த நாட்களுக்கு தேவன் என்று ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தவர் என்ன செய்கிறாரா? ஒரு இளைப்பாறுதல். உடைய எல்லா சூழ்நிலைகளும் ஒரு இளைப்பாறுதல், தவிப்பெல்லாம் மாறி ஒரு பாரத்தெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல் என்று உங்களுக்கு தருகிறார். அடுத்து விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. மற்றவர்கள் தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை கணவன் மனைவியாய் நீங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த 3வது நபர் தலையீட்டு நிமித்தமாக, இல்லை உங்கள் பிள்ளைகள் நன்கதாக படித்து வருகிற வேளையில் அவருடைய தவறான நண்பர்கள் நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு இடையூறு, தேவையில்லாத விரோதிகள் நிமித்தம் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? தவித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் மாற்றி இளைப்பாறுதலை தந்து என்ன சொல்லுகிறார்? உனக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, யாராலையும் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்று உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருகிற. உங்கள் சுற்றிலும் எங்கும் சமாதானம், இடையூறும் இல்லை, விரோதியும் இல்லை. உங்களை விரோதிக்க சத்துரு எந்தெந்த மனுஷனை எழுப்பி விட்டிருக்கலாம், உங்கள் ஆசீர்வாதத்தை பறிக்கும்படியாக தேவையில்லாத பொய் வழக்குகளை, பொய் குற்றச்சாட்டுகளை உங்களுக்கு விரோதமாக போடும்படியாக யார் யாரையெல்லாம் தூண்டி விட்டிருந்தானா எல்லாரையும் தேவன் அகற்றி, விரோதி இல்லை உனக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களை விரோதித்தவர்கள் ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாக அவர்கள் ஓடிப்போவார்கள். கலங்காதீர்கள் பிரியமானவர்களே. முதலாவது ஆசீர்வாதம் தேவன் என்று உங்களுக்கு தருவது, சுற்றிலும் எங்கும் சமாதானம், இளைப்பாறுதல், விரோதியும் இல்லை, இடையூறு செய்வார் ஒருவரும் இல்லை. அடுத்து 2வது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். 1 ராஜாக்கள் 4:25, சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர்
தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அதாவது என்ன காரியம் எழுதப்பட்டுள்ளது? தங்கள் தங்கள் திராட்சை செடி, தங்கள் தங்கள் அத்திமரம். அதாவது இன்று பார்த்தோமானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய குடும்பங்களில் ஒருவேளை உங்கள் குடும்பங்கள் காணப்படுகிற பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் ஒருவேளை உங்கள் தாய் வீட்டில் இல்லை உங்கள் அருமையான நண்பர்களிடம் என் குடும்பத்தில் இவ்வளவும் பிரச்சனை காணப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் அவர்களை சார்ந்து இருக்கலாம். இல்லை கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வந்த நிமித்தம் தாய் வீட்டில் இல்லை உங்களுடைய தகப்பன் வீட்டில் ஏதோ உறவுகள் வீட்டில் நீங்கள் தஞ்சம் புகுந்து இருக்கலாம். இங்கு இருந்தால்தான் எனக்கு நிம்மதி, இவர்கள் என்னை பார்த்து கொள்வார்கள் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி கூட நீங்கள் வாழ்க்கையை அந்த இடங்களில் தாய் வீட்டில் இருந்து நீங்கள் நகர்த்தி கொண்டு இருக்கலாம். இல்லை அருமையானவர்கள், உறவுகள், தோழிகள், நண்பர்கள் வீடுகள் இருந்து உங்கள் காலத்தை நீங்கள் அப்படி நகர்த்தி கொண்டு செல்லலாம். இன்று ஆண்டவர் சொல்கிறார், அதை மாற்றி ஆண்டவருடைய சித்தம் என்ன? அவரவர் குடும்பங்களாக, கணவன் மனைவி பிள்ளைகளாக அவரவருக்குரிய இடங்களில் இருந்து அவரவர் காரியங்களை செய்ய வேண்டும், குடும்பங்களை நடத்த வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், குடும்பமாக கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எங்கோ இருந்து தான் எனக்கு சுகம், என் பெற்றோரை விட்டு நான் தனியாக இருக்கிறத வாலிப பிள்ளைகள் நீங்கள் நினைக்கலாம். என் பெற்றோரை விட்டு நான் எங்கேயோ கடந்து சென்று நான் தனியாக இருந்தால்தான் எனக்கு நல்லது, அதுவே எனக்கு இதாக சுகமாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது என்று சொல்லிக்கூட நீங்கள் எங்கெங்கெல்லாமோ உங்கள் மனதுக்கு பிரியமான இடங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களை, இது தேவ திட்டம் அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தங்கள் தங்கள் திராட்சை செடி நிலையிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிலையிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். உங்கள் இருதயமெல்லாம் வாஞ்சிக்கிறதில்ல, நான் எப்பொழுது என் கணவன் மனைவி பிள்ளைகளாக நான் குடும்பமாக வாழ்ந்திருப்பேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் தகப்பன் ரொம்ப குடிக்கிறதுனால் உங்கள் குடும்பத்தின் கடன் பாரத்து நிமித்தமாக எங்கேயோ ஒரு தெரியாத ஊர்களில், அறியாத இடங்களில் நாம் தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி அங்கே போய் கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் என்று அங்கிருந்து மனம் வருந்தி கொண்டிருக்கலாம். எப்பொழுது என் சொந்த ஊருக்கு செல்வேன்? எப்பொழுது என் மனைவி பிள்ளைகளோடு நான் இணைந்து இருப்பேன்? என் கணவரோடு நான் எப்போது இணைந்து வாழ்வேன்? என் பிள்ளைகளோடு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு இருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தங்கள் தங்கள் திராட்சை செடி நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இரண்டாவது ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பமாக உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற இடத்துல சுகமாய் குடியிருப்பீர்கள். அதனால் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். மூன்றாவதாக ஒரு ஆசீர்வாதம், வசனம் 27, 1 ராஜாக்கள் 4 வசனம் 27, மேற்சொல்லிய மணியக்காரரில் ஒவ்வொருவரும் தன் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவுமின்றி பராமரித்து, அதனுடைய பின்பகுதியை பாருங்கள், ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவுமின்றி பராமரித்து. நீங்கள் எந்த ராஜாவின் பந்திக்கு வர வேண்டும்? உங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், இயேசு ராஜா. அவருடைய பந்திக்கு நீங்கள், பந்திக்கு என்றால் அவரோடு ஒரு ஐக்கியம், அவரோடு ஒரு உறவு, அவரோடு ஒரு சிநேகம், அவரோடு ஒரு ஆசை. அவர் உங்கள் தகப்பன், உங்கள் நண்பர், உங்கள் தாய், உங்கள் மணவாளன். அவரோடு ஒரு உறவு கொள்ளும் பொழுது, அந்த பந்திக்கு நீங்கள் வரும் பொழுது ஆசையாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி இயேசுவே இயேசுவே என்று சொல்லி அவரிடம் உங்கள் அன்பை நீங்கள் பகிர்ந்து கொண்டு நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வு, அவரோடு நடக்கிறதான ஒரு வாழ்வுக்கு வாழ உங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, அதாவது அவருடைய பந்திக்கு நீங்கள் வரும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? யாவருக்கும், யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும், ஆண்டவரை வெறுத்து தூசித்து இயேசுவை வெறுத்து, ஒருவேளை நீங்கள் யாருமே என்னை மன்னிக்க முடியாது, நான் அவ்வளவு பெரிய பாவத்தில் இருக்கேன் என்று சொல்லக்கூடிய நபராக கூட இருக்கலாம், எல்லாவற்றையும் இயேசுவின் பாவங்களை கழுவும், என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்களை கழுவுவார், உங்களை ஏற்றுக்கொள்வார் பிள்ளையாக. நீங்கள் அவரிடத்தில் உறவு செலுத்தும் போது, அவரிடம் நீங்கள் அன்பு செலுத்தும் போது அவர் என்ன செய்வார்?
செய்வாரா? வேண்டியவைகளை அவர் என்ன செய்வாரா? ஒரு குறைவுமின்றி பராமரித்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ குறைவுகள் இருக்கலாம். ஒரு படிப்பில், பொருளாதாரத்தில் ஞானம் இல்லாமல் இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகள். இல்லை பொருளாதாரத்தில் ஒரு குறைவு, தொழில் செய்வதற்கு வேண்டிய பணம் இல்லாமல், வீடு கட்டுவதற்கு பணம் இல்லாமல், இல்லை எதிர்காலத்தை நான் எப்படி அமைத்துக்கொள்வேன், இவ்வளவு காரியங்கள் இருந்தால்தான் நான் இதில் முன்னேறி வர முடியும் என்றெல்லாம் சொல்லிக்கூட அநேக குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பந்திக்கு வரக்கூடிய யாவருக்கும், என்னை நேசிக்கிற, என்னை அன்பு செலுத்துகிற யாவருக்கும் வேண்டியவைகள் எல்லாவற்றையும், என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவையோ, உங்கள் தேவை பட்டியல் அது எவ்வளவு நீளமானதாக இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு அவைகள் எல்லாம் இன்னைக்கு சொல்லுகிறார், ஒரு குறைவுமின்றி நான் உன்னை பராமரிப்பேன் மகளே, உன்னை பராமரிப்பேன். அது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலான ஒரு அன்பான வார்த்தை பிரியமானவர்களே. ஒரு குறைவுமின்றி, ஒன்று கூட குறைவு வைக்க மாட்டேன். இன்றைக்கி உலக மனிதர்கள் சொல்லலாம், இதெல்லாம் உனக்கு தேவையா, போதும், இது போதும், இதை வச்சு நீ இப்படி வாழ்ந்து கொள்ளலாம், இதுக்கெல்லாம் நீ நினைக்கக்கூடாது, உன்னிடம் இருப்பது இவ்வளவு தான், இதற்குள்ளதாகத்தான் உன்னுடைய காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் செய்வதற்கு நீ தேவையில்லாமல் ஆசைப்படுகிறாய் என்று சொல்லிக்கூட உங்களை குற்றம் சாட்டலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தேவை பட்டியல் எல்லாவற்றையும் நீ என்னில் அன்பு செலுத்தும் போது ஒரு குறைவுமின்றி நான் உன்னை பராமரிப்பேன் என்று சொல்லி இந்த மூன்றாவது ஆசீர்வாதத்தை தருகிறார். அடுத்து நான்காவதாக பார்த்தால் 1 ராஜாக்கள் 4:29 தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோ விருத்தியையும் கொடுத்தார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் இல்லை, படிக்கிறேன் நான் போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம், அரசாங்க போட்டித் தேர்வுகள் படிக்கிறேன், இல்லை ஒரு கம்பெனியின் வேலைகளுக்காக படிக்கிற நாட்களில் நான் பிளேஸ்மெண்ட் ஆகிவிடும் எல்லாம் முயற்சி செய்கிறேன், எனக்கு ஞானம் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானம், புத்தி, கடற்கரை மணல், அது எவ்வளவு கடற்கரை மணல் எண்ணக்கூடாது இருக்கிறதோ அவ்வளவு மனோ விருத்தி என்றால் பரந்த அறிவாற்றல். அந்த அறிவாற்றலை ஆண்டவரின் சொல்லுகிறார், 4வது ஆசீர்வாதமாக உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்து 5வது ஒரு காரியத்தை பார்த்தோமானால் 1 ராஜாக்கள் 5:6 பின்பகுதி சொல்லுகிறது, நீ சொல்வதின்படியெல்லாம் உம்முடைய வேலைக்காரி சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு 5வது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் வேலை ஏதோ இடத்தில் பணத்தை கட்டி நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நெடுநாட்களாக உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல், இல்லை ஊதியமே பெறாமல், நான் சொற்ப ஊதியத்தில் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னுடைய ஊதியம் வஞ்சிக்கப்படுகிறது, என்னுடைய குடும்பத்தை நடத்த முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், சம்பளத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு எவ்வளவு நீ பார்க்கிற உலக வேலைக்கு உனக்கு எவ்வளவு கூலி, நான் இவ்வளவு உழைக்கிறேன், எனக்கு சொற்ப வருமானம்தான் வருகிறது, சொற்ப பணத்துக்கு நான் கஷ்டப்படுகிறேன், இல்லை வருமானமே இல்லாமல் இப்பொழுது என்னுடைய ஊதியம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி நெடுநாட்களாக நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். 5வது ஆசீர்வாதமாக இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உடைய சம்பளத்தை உனக்கு கொடுப்பேன், நீ பிரயாசப்படுகிற அந்த காரியத்துக்குரிய பலனை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்து 6வதாக ஒரு காரியம் 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 31 பின்பகுதியை பார்த்தோமானால், மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவாக இருந்தான் சாலமோன், அதனால் சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாக இருந்தது. அவனுடைய கீர்த்தி எப்படி இருந்தது? சாலமோன் ஞானமுள்ளவனாக இருந்ததுனால அவனுடைய கீர்த்தி எல்லா பகுதியிலும் எல்லா நாடுகளிலும் மிகவும் பிரபலமானவனாக இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் சொல்லுகிறார், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஒருவேளை என் பிள்ளை ஞானத்தில் குறைவுள்ளதாக இருக்கிறது, இவெல்லாம் படித்து ஒரு வேலைக்கு போய்விடுவானா, எப்படி இவனுக்கு சரீரத்தில் ஒரு குறைபாடு இருக்கிறதே, எல்லாம் உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சுற்றிலும் அவன் கீர்த்தி என்ன செய்யுமா? பிரபலமாகும். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உன் சந்ததியை வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே 1 ராஜாக்கள் 5:7 பின்பகுதி சொல்லுகிறது, தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் என்று சோஸ்தரிக்கப்படுவாராக என்று
ஈராம் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதே போல உங்களை பார்க்கிற எல்லாரும் உங்கள் பிள்ளைகள் உயர்ந்து கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் இருக்கிறதை பார்த்து உங்களை பார்த்து உங்களுக்கு இப்படி ஒரு ஞானமுள்ள பிள்ளையே, ஞானமுள்ள குழந்தையே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த கர்த்தர் சோஸ்தரிக்கப்படுவார் என்று உங்களை பார்த்து சொல்லுகிற நாட்கள் வந்து விட்டது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். முதலாவது சமாதானம், இரண்டாவது சுகமாய் குடியிருப்பு, மூன்றாவது குறைவின்றி பராமரிக்கிறார், நான்காவது பரந்த அறிவாற்றலை ஆண்டவர் தருகிறார், ஐந்தாவது சம்பளத்தை உனக்கு கொடுப்பேன், உழைப்புக்கேற்றவன் பலனை கொடுப்பேன், ஆறாவது உன் பிள்ளைகளை உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன், மற்றவர்களெல்லாம் உன்னை புகழ்வார்கள், உன் பிள்ளைகள் நிமித்தம் உன்னை என்ன செய்வார்கள், உன்னை இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீ பெற்றதுனால கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார் என்று சொல்லி உன் பிள்ளைகளை புகழ்ந்து பேசுவார்கள் என்று சொல்லி இந்த 6 ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அப்படியே நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறப்ப அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு விலையேறப்பட்ட இந்த நன்மைகளை கொடுத்திருக்கிற இந்த அத்தனை ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்குள்ள கடத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களிலும் இந்த ஆசீர்வாதம் கடந்து செல்லட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அருகில் இருக்க ஜனங்கள், உறவுகள், நண்பர்கள் எல்லாரும் ஆண்டவரை கர்த்தர் உனக்கு ஒரு அருமையான குமாரனை குமாரத்தியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு பெற்றோரையும் வாழ்த்தட்டும். அவர்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் ஆண்டவரை நிறைவேறட்டும். பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக, கடற்கரை மணலத்தனையான மனோ விருத்தியை கொடுப்பீராக. ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம், படிப்பதற்கு வேலை செய்வதற்கு ஏற்ற ஞானத்தை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரை ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வீடுகளில் சுகமாய் குடியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் இனி அலைந்து திரிவதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. அலைந்து திரியாதபடி ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலையான ஆண்டவரே தாபரத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா குடும்பங்களிலும் சமாதானத்தின் நதியை போல பாய்ந்து வரும்படி நீ செய்ததுக்காக சோத்திரம். குடும்பங்களில் நீர் ஆளுகை செய்யும், சமாதான பிரபு ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென்.